அனைவருக்கும் வணக்கம். இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு அரசியல் நிலவரம் சூடு பிடித்திருக்குன்னே சொல்லலாம். 2026 தேர்தல் முடிவுகள் எப்படியாக இருக்கும்? திமுக இருக்கக்கூடிய பதவியை தக்க வச்சுக்கணுன்றதுல இருக்கிறாங்க. அதிமுக இழந்த பதவியை மீட்டெடுக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. விஜயோடைய புதிய வரவு, இதற்கிடையே மற்ற கூட்டணிகளோடு சேர்ந்து யார் யார் எப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னா 2026 முதலமைச்சர் நாற்காலி என்பதை வியூகமாக ஒரு சில அபிப்பிராயத்துல சொல்லிட்டு வராங்க. அந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே இப்போ என்னிடையே தமிழ் மக்கள் அதிகார இயக்க தலைவர் திரு கார்த்திகேயன் நம்மிடையே இருக்கிறாங்க. சார் கிட்ட பேசுவோம். அவருடைய அபிப்பிராயம் எப்படியா இருக்குதுன்றதை கேட்டுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். நன்றி. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2026 இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கான ஒரு சூடு பிடித்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு 6-7 மாசம் தான். அவ்வளவுதான். இதோ இப்ப நம்ம வந்துட்டோங்களா, இன்னும் கரெக்டா ஒரு 6-7 மாசம் தான் இருக்குது. ஆமா. சொன்ன மாதிரியே திமுக இருக்கக்கூடிய பதவியை அவங்க தக்க வச்சுக்கணும். அதிமுக வெறியோட இருக்கிறாங்க, இழந்ததை நம்ம மீட்டெடுக்கணும். பிஜேபியோட கூட்டணி சேர்த்தோ யார் கூட கூட்டணி சேர்த்தோ இல்ல இருக்கிறவங்களை கவிழ்த்தாவது வந்துடணும். சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய வரவு எப்படி இருக்கும்? 2026 எப்படி இருக்கும் உங்களுடைய அபிப்பிராயம்? 2026 எப்படி இருக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. சரி, ஒரு எபிசோடு பார்த்தாது அது பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, இது நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம போனோம்னா போயிட்டே இருக்கும். சரி, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 2 பேருமே இப்போ மிகப்பெரிய ஒரு போட்டியில் தான் இருக்காங்க. சரி, விஜய் அந்த வேகத்தில் இல்லையே தவிர அவரும் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டார். சேர்ந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் எத்தனை சீட்டு இப்போ ஒரு 30 சீட்டு ஆவரேஜாக சொல்கிறேன். 30-40 கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். 30-40 கண்டிப்பாக சேலண்டாக ஒரு 25 to 30 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, சரிங்களா? அது நேரத்தில் வரலைன்னா அந்த ஒன்று கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்காது. அவரே ஜெயிப்பாரான்ற ஒரு கேள்விக்குறி தான். சரி, சரி. அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு தொகுதிக்கு இன்னைய அளவில் இதுங்க ஒரு அதிமுக திமுக இவங்க 2 பேருக்கும் போட்டி போட்டு செலவு பண்ணணும்னா குறைஞ்சது 5 கோடினாவது ஆகும். அவங்க சேலண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா ஐடியா பண்ணியிருக்காங்க. யார் தொகுதிக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எம்எல்ஏ கேண்டிடேட். சரி, அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போடணும்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி தான் செலவு பண்ணணும். பாதிக்கு பாதி தான் செலவு பண்ணணும். அப்போ தான் கணிசமான ஒரு ஓட்டு வாங்கலாம். மக்கள் மத்தியில் ஒரு நேம் இருக்கும், பேர் இருக்கும். இதுக்கு அவர் தயாராக இருப்பாரா? ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபா செலவு பண்ணால் எத்தனை கோடி ரூபா அதை கால்குலேஷன் பண்ணுங்க. அப்படின்ற பட்சத்துக்கு அதுக்கு அவர் தயாராக இருந்தால் மட்டுமே தான் அவங்க ரேஸில் இவங்க ஓட முடியும். அவங்க ஈக்குவலாக ஓட முடியலாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஓட முடியும். இது அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை சார்ந்த ஆட்கள் தகவல் கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது அவ்வளவு தொகைகள் செலவு பண்ண முடியாதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். அவர் அடுத்த கட்டங்கள் என்ன பண்ண போறான்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். தேர்தல் நெருங்க தான் அதுவும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை அண்ணன் திருமாவளவனோ பிரச்சனையை விலகி ஒன்று அவங்க கூட போய் இல்லை திருமாவளவன் போகலை, பிஎம்கே ஓரளவுக்கு பிஎம்கே போக மாட்டாங்க நல்லாவே தெரியும். ஒரு வேளை போனாங்கன்னா கணிசமான ஒரு 5-6 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய கருத்து. இப்போ பதவி பலம், அதிகார பலம், பணம் பலம் அப்படியே செழிச்சு நிக்கிறாங்க திமுக. அதிமுக பிஜேபியோட இந்த கூட்டணி மட்டுமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். சொன்ன மாதிரி தாவேகா இதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளையும் இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் இவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை யாரு? அதிமுக. அவங்க விடுதலை சிறுத்தை கூட தெளிவா இருக்காங்க. பிஜேபி இருக்கிற பக்கம் நாங்க வரமாட்டோம், அது மாதிரி பாமக இருக்கிற பக்கம் வரமாட்டோம். அவங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. 2மே இருக்கிற பக்கம் பிஜேபி வராது. அதனால அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பிஜேபி வராது என்ன தெரியும். ஒன்று சீமான பேசிகிட்டு இருக்காங்க. சீமானுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 100% சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் விஜயும் வருவாரா வரமாட்டாரா ஒரு இழுபறியில் தான் இருக்குது. ஒருவேளை பிஜேபியா இல்லை விஜயான்ற கால்குலேஷன் எடப்பாடி முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் ஒரு முடிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னோட கருத்து. ஓகே. இப்ப ரீசெண்டா மதுரை மாநாட்டில் கூட பேசியிருந்தார் அமித்ஷா. அது ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அது விலகி வரதான் வந்துருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சுட்டி காட்டி இந்த காரணத்தாக நாங்க வெளில வரோம், இந்த கூட்டணி சரி இருக்காது, அதனால விஜய் கூட வரோன்னு கூட சொல்லலாம்.
இல்லை வேணும்னு நினச்சாங்கன்னா மேக்ஸிமம் வரமாட்டாங்க. ஏன்னா ஒன்று மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சி, ரெண்டாவது பிஜேபி இங்கே கணிசமாக வளர்ந்துருக்கு, ரெண்டாவது அவங்கள்ட்ட கேண்டிடேட்டு மக்கள் மத்தியில் இப்போ பிரபலமான ஆட்கள் இருக்காங்க. அதே விஜய்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரபலமான கேண்டிடேட் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்களா, பிஜேபியில் யாராருன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம், சரி, ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 20 பேர் எடுக்கலாம். இவங்க கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பிரபலமான ஆட்கள். விஜய் கட்சியில் யார் பிரபலமான ஆட்கள், பேச்சாளர்கள் யார், அந்த கேள்விக்குறிகளை கம்பாரிசன் பண்ணுவாங்க எப்போதுமே. இந்த கட்சான்னு கம்பாரிசன் பண்ணுறப்போ யார்கிட்ட ஓட்டு வங்கி இருக்கு, யார்கிட்ட வேட்பாளர் இருக்காங்க, யார்கிட்ட பிரபலமான இருக்காங்க, யார் செலவு பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கு பிளானிங் பண்ணிட்டு இருக்காரா? மேடம் ஸ்டூடெண்ட் வந்து நிற்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விலகிடுவாங்க. கவர் பண்ணலாம், ஓட்டு மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு மக்களுடைய வாக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பிலாம் எங்கேயுமே போக முடியாது, பண்ண முடியாது. அவங்க அந்த நேரத்துக்கு வந்து பேசலாம் போகலாம் வரலாமே தவிர ஸ்டாண்டர்டாக நிற்பாங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸ்டூடெண்ட் வந்து இந்த பீரியடுக்கு நிற்கலாம், இதே இது அடுத்த பீரியடு நிற்பானா கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை நம்பி முழுக்கலாம் இறங்க முடியாது. அனுபவங்கள்ன்றது ஒன்றும், அரசியல் அனுபவன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் களம் கிடையாது. சரி, திமுக அதிமுக மிகப்பெரிய ஒரு கண்டிப்பா ஆளுமைகள். ஆமா, அந்த ஆளுமைகள்கிட்ட மோதுறப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்க அளவுக்கு இல்லைனா ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ல. கண்டிப்பா அது அவங்கள்ட்ட இருக்குமா, கேள்விக்குறியதான். அதுதான் விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே ரவுடியிலேருந்து பணப்புள்ளிகள்லேருந்து பணம் படைத்தவர்கள் அரசியல் ஆளுமைகள், அதிகார ஆளுமைகள், இது அத்தனையும் படைத்தவர் 2 பேர்ட்டுமே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க எங்க போய் மோதுறது? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் இண்டிவிஜுவலாக தனிச்சு நின்னார்னா இப்பவே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு, இந்த தேர்தலோட விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணி போகவில்லை என்றால் இந்த தேர்தலோட அவர் முடிச்சிட்டு இப்போ கமலஹாசன் என்ன பண்றாரு, அதே ஸ்டேஜில் அவர் அடுத்து நடிக்க கிளம்பிடுவார். சரி, இதுதான் நடக்கும். விஜய் அவர்களோட சேர்ந்து தேமுதிக இப்ப வந்து அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா பாமக அப்பா பிள்ளைக்குள்ளே குழப்பம் இருக்கு. ஒருவேளை இவங்களும் வரும் பட்சத்துல பாமக வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடும்பம் இப்பவும் சொல்றேன், அது வந்து தேர்தல் நெருங்க அது அப்பாப்புல சண்டை. இப்போ சொல்றேன் அப்பாப்புல சண்டை, அது குடும்ப பிரச்சனை. அது நீங்க அந்த குடும்பத்து பிரச்சனைலாம் வந்து இன்னும் பேசும் பொருளாம் பேசிட்டு நம்ம தான் முட்டாள். என்னைக்கா இருந்தாலும் அப்பா கால போய் புள்ள போய் விழுந்துட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். சரி, அதுவும் சரி. வெளியாளா தான் நீங்க சொல்றதெல்லாம் சரி. இப்ப அதிமுகவில் வந்து அத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு, சுத்தி அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, நீங்க சொல்லலாம் சரி. இது வந்து அப்பா பிள்ளைக்குள்ளார பிரச்சனைகள், அது கட்சிக்குள்ளாரே இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கே போய் அன்புமணி வீட்டுக்கு போயிட்டா வராதான சொல்ல போறாரு, அது கிடையாது, ஒரே பிள்ளை. அதனால என்ன சொல்றாரு அவரு, என்ன பாமக இந்த தேர்தலில் நான் முடிச்சுக்கிறேன், உனக்கு இந்த கணிசமான ஓட்டு விகிதத்தை எம்எல்ஏ சீட்டில் நான் பிடிச்சி தரேன், இந்த ஒரு தேர்தல் மட்டும் என்னை நம்பி விடுன்னு சொல்றாரு. அவரு விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்பா பிள்ளைகளோட ஒரு பிடிவாதத்தில் போயிட்டு இருக்க தவிர வேற ஒன்றும் அங்கே ஒன்றும் பெரிய என்ன கேஸு பிரச்சனை வெளியே அதெல்லாம் கிடையாது. குடும்ப பிரச்சனை இது, அது ஈஸியாக முடிச்சுட்டு போயிருந்தீங்க. வேணா பாருங்க, தேர்தல் நெருங்க 2 பேரும் சமாதானமாக போய் 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க. இது நடக்குது இல்லையான்னு பாருங்க. நீங்கள் இப்போ சண்டைன்னு போயிட்டு இருக்காங்களே, அப்படியே மாறும். இப்ப என்ன மக்களை முட்டாளாக பாக்குறீங்களா? முட்டாளாக்கிறதா ஏதாவது நாங்க எங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கோம், நாங்க இப்படி அப்படின்ட்டு ஸ்டேஜ்ல ஒரு மைக்கு தூக்கி போடுறதா அவர் ஒண்ணு சொல்றதா? அது மேடம் அப்பா புள்ளன்றப்ப பெருசா வந்து நீங்க வந்து ரெஸ்பான்சிபிள் எதிர்பார்க்க முடியாது. கீழே குனிஞ்சு பணிவு அதெல்லாம் கிடையாது. ஆனால் பொதுவெளியில் ஒரு மரியாதைன்னு இருக்குது. பொதுவெளிக்குன்னு ஒரு தனியான ஒரு அதை கடைபிடிக்கணும். அதை அவர் கடைபிடிக்கல. வீட்டுக்குள்ளார எப்படி வேணா இருந்துக்கலாம், அடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம், பேசிக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். சரி, அது வெளியில் காமிக்கக்கூடாது, அது காமிக்கிறார் அவர், அவரோட கேரக்டர் அது. இப்படி ஒரு யூகம் பொறுக்குது. நான் சொல்ல வர்றது இதுதான், விஜய் கூட பாமகவும் தேமுதிகவும் இப்ப ஓபிஎஸும் தனியா நிக்க விட்டுட்டாங்க. இவங்க கடைசியில நான் இப்படி பண்றேன் அப்படி பண்ணிட்டு இவர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஒன்று சேரும் பட்சத்துல வியூகம் எப்படியா இருக்குன்னா, கண்டிப்பா பாமக போக மாட்டாங்க. 2ஆம் இடத்திற்கு விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபியும் அதிமுக 3ஆம் இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லை. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பாமக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். எனக்கு தெரிஞ்சு ஒன்று திமுக இல்லை, சாரி அதிமுக, அப்படி இல்லைன்னா திமுக, இதில் நான் தெளிவாக இருப்பாங்க 2 பேருமே. சரி, இது அன்புமணியா இருக்கட்டும், நாகேந்திரனோட கால்குலேஷன் இப்படியா இருக்கு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், விஜய் எங்க பக்கம் இழுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் முயற்சி பண்றாங்க. இப்பவும் அது முயற்சி இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கூட்டணி அதிமுக கூட்டணியோட விஜய் வந்துட்டாருன்னா ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு அடுத்தடுத்து அவர் தயாராகிடுவார். கணிசமான ஒரு எம்எல்ஏக்கள் பெறுவாரு. ஒருவேளை 2026 இல்லைனாலும் நீங்க 31 அந்த டைம்ல சொல்றீங்க, ஒருவேளை இப்ப விட்டதை 31 பிடிக்கலாம். விஜய் சொல்ல வரீங்களா? இல்ல அதிமுகவோட டிராவல் பண்ணா
பண்ணுனா அடுத்தது பிடிக்க ட்ரை பண்ணுவாரு. ஓகே. சரிங்களா? இப்ப இல்லைன்னா 0ல தான் இருக்கும். ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வராது, வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணுவாரு, அடுத்து நடிக்க தான் போவாரு. இதான் நடக்கும். வெக்ஸ் ஆயிடுவார் கண்டிப்பா. எது நடக்கும்னு வச்சுங்களேன். அவரோட எதிர்பார்ப்பு கனவுகள்லாம் வேற. அது எதுவுமே பூர்த்தியால என்ன பண்ணுவாரு, திரும்ப நடிக்கவும் போட்டா போறாரு. உச்ச நட்சத்திரத்துல 200 ரூபா வாங்குறாரு. அப்படி வாங்குறவரு எதுவுமே வேண்டான்னு வராரு. அப்ப எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, திரும்பவும் நான் நடிக்க போறேன்னு போயிடுவாரு. இதுதான் நடக்கும்னு வச்சுங்களேன். அதனால எனக்கு தெரிஞ்சு பாமகலாம் அவங்க கூட போக மாட்டாங்க. ஒருவேளை விஜயகாந்த் போகலாம், சாரி தேமுதிக போகலாம். அவங்க போனா வேற யாரு, பன்னீர்செல்வம் பேசிட்டு இருக்கோம். ஓபிஎஸ் போவாரு. பெருசா ஓட்டல. சரி, அடுத்து வேற யாரு? இவங்க எல்லாம் ஒரு தனியா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணா என்ன, எத்தனை சீட் வாங்கிடுவாங்க? ஒண்ணு கூட வாங்க மாட்டாங்க மேடம். ஏன்னா விஜயகாந்துக்குன்ட்டு ஒரு பேர் இருக்கு. தேமுதிக பேரு வேற, ஓட்டு விகிதம் வேற. பேரு எல்லாமே ஓட்டு விதமா மாறினா கிடையாது. விஜய்க்கு தான் பேர் இருக்கு, அப்படியே ஓட்டு விதம் ஆயிடுமா என்ன? அது கிடையாது. அதனால பேருன்றது வேற, ஓட்டு வாங்குறதுன்றது வேற. அந்த ஓட்டு வாங்குவாரா? ஏன் விஜயகாந்த் பையன் ஜெயிக்க வேண்டியதான? அதிமுக கூட்டணியில இருந்தாரு, ஜெயிக்கிற ஸ்டேஜ்ல இருந்தாரு, தோக்கலையா? அப்படி இருக்கிறப்ப அது ஜெயிக்கல, இப்ப மட்டும் ஜெயிச்சிருவாங்களா? அது கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க அத்தனை பேருமே அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற நான் இப்ப இவங்க கூட்டணின்னு சொன்னாங்க, இவங்க எல்லாமே அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக மேக்ஸிமம் அங்கேயும் ஒருவேளை கூட்டணி உடைஞ்சதுன்னா கூட்டணிகள் மாறுபடும். மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் கேட்பாங்க, எனக்கு போன டைம் 4 சீட்டு கொடுத்தீங்க, இந்த சீட்டை 10 சீட்டு கொடுங்கலாம் கேட்பாங்க. இயல்பாக கேட்கறது தான். ஆனால் உட்காந்து சரி செஞ்சு பேசிடுவாங்க. பேசிட்டா அங்கே கிளியர் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களும் அதிமுக பக்கம் தான் வர மாதிரி இருக்கும். யார் நீங்கள் சொல்கிற தேமுதிக வேற யாரை சொல்கிறீங்களோ அவங்களாம் இங்கே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆமாம். கமல்ஹாசன் உள்ள வந்தாரு. கமல்ஹாசனுடைய நிலைமை இப்படி இருக்கு. விஜயகாந்த் அவர்களும் கூட பெரிய விதத்துல மக்கள் எதிர்பார்த்தா, ஆனாலும் கூட அவரால் உட்கார முடியல. இப்படி சினிமா துறையில இருக்கிறவங்க, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியும் சினிமா துறையில இருந்து வரவங்க நாங்கெல்லாம் நின்றுடுவோன்ட்டு, ஈவன் ரஜினிகாந்த் கூட சொல்றேன். சோ இதெல்லாம் பார்த்துமே கூட விஜய்க்குள்ள ஏன் அப்படி தப்பான கணக்கு தான் மேடம். இப்ப எல்லாருமே ஒரு தப்பான கணக்குல இருக்காங்க. எம்ஜிஆர் வந்துட்டாரு நம்ம வந்துடலாம், எம்ஜிஆர் வந்துட்டாரு நம்ம வந்துடலான்ட்டு. எம்ஜிஆரை பேஸ் பண்ணி இங்கே எல்லாரும் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. சரி, அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து கணிப்பாக இருக்கட்டும், அவங்களோட கணிப்பாக இருக்கட்டும், அவங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், இது முற்றிலுமே தவறானது. முழுக்க நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அடிப்படையில் அரசியல் கற்றுக்கிட்டு வந்தவர். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, திமுகவில் பொருளாளராக இருந்தார். அப்போ பொருளாளராக இருந்தாருன்னா அவருக்காகவே தனி கூட்டம், ரசிகர் கூட்டம் தனி, அரசியல் கூட்டம் தனி. ரசிகர் எல்லாம் அரசியல் ஓட்டாகுமா ஆகாது. இப்பவும் திமுகவில் எம்ஜிஆருக்காக பழைய ஆட்கள் எத்தனையோ பேர் ரசிகராக இருக்காங்க. திமுகவில் ஓட்டுன்னு வந்துட்டுனா திமுகவை தான் போடுவாங்க, அதிமுக போட மாட்டாங்க. ஆனால் எம்ஜிஆரை பிடிக்கும். நீங்கள் பழைய ஆட்கள் யாரெல்லாம் கேட்டு பாருங்க, அது உண்மையா? ஸோ அப்படின்றப்போ அடிப்படையிலேயே எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கணும் தனியாக வந்தப்போ கிட்டத்தட்ட எத்தனை மாவட்ட செயலர் வந்தாங்க? பாதி வந்தாங்க, கிட்டத்தட்ட 17 பேர் வந்தாங்க அவர் கூட. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ அரசியல் ஒரு பக்கம், அரசியல் உள்ள ஆட்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு கூட்டம், இந்த ஆட்கள் ஒரு பக்கம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. அதே போல விஜயகாந்துக்கு இருக்கா, அரசியல்ல உள்ள ஆட்கள் ஒரு பக்கம், ரசிகர்கள் ஒரு பக்கம், இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சாரா? கிடையாது. ரசிகர்கள் மட்டும்தான் ஒருங்கிணைச்சாரு, கொண்டு வர முடிஞ்சது. சரிங்களா? அரசியல் அனுபவம் இல்லைன்னு கிடையாது. அடிப்படையில் அவர் விஜயை விட அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு மக்களுக்கு. சரிங்களா? அவருக்கு கருப்பு எம்ஜிஆர்னே பேர் வச்சாங்க. அதே போல அடிப்படையிலே ஒவ்வொரு ஸ்டேஜ் போய் ஏறி இறங்கி மேடை பேச்சு பேசி எம்ஜிஆர்ட்ட அப்போ இருக்கிறப்பவே இந்த மாவட்டத்தில் இந்த ஆள் யாரு அரசியல் இருக்கிறப்பவே அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம், இந்த மாவட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவர் தான் பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தார். விஜய் யாருக்கு? எம்ஜிஆருக்கு. விஜய்க்கு அப்படி இருக்கா? சரி, அவரு அரசியல் கட்சி தொடங்க போறோம்னு சொன்னா யாரை வச்சு தொடங்க? முழுக்க ரசிகர்களை வச்சு மட்டும்தான் தொடங்கினாரு. அது எப்படி எடுபடும்? அது எடுபடாது இல்ல. ஓட்டா வராது அப்படின்னு சொல்ல இப்ப விஜய் ஓட்டா வராது, ரசிகர்கள் பார்வையில ரசிகர்களா இருப்பாங்க. ரசிகர்கள் அத்தனையும் ஓட்டா மாறினா மாறாது. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிதானே சரியா இருந்திருக்கும். இப்போ எம்ஜிஆர் இருக்காருன்னா அவர்கிட்ட அந்த மாவட்டத்தில் அரசியலை பற்றி தெரிஞ்சவங்க, ஏன்னா எப்போதுமே ஒரு மாவட்ட செயலர்னா இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற கிராமம் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாவட்டத்தில், இந்த ஒன்றியத்தில், இந்த
ஊராட்சியில் இந்த இடத்துல இவர் இருக்காரு, அங்கே இத்தனை பேர் ஓட்டு இருக்கு. ஒரு மாவட்ட திமுகவோ அதிமுகவிலையோ உள்ள மாவட்ட செயலர்கிட்ட பேசி பாருங்க, இந்த கணக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க ஏதோ ஒரு நீங்க என்ன சொல்றாங்க, கன்னியாகுமரியில இருந்து பேசுவாங்க, அங்க உள்ள மாவட்ட செயலர் பேசினா எங்கேயோ ஒரு உள்ளதை வச்சு இவ்வளவு ஓட்டுகள் இருக்கு, அங்க நம்ம உறுப்பினர் இத்தனை பேர் இருக்காங்க, நமக்கு இவ்வளவு ஓட்டு வரும், அந்த கால்குலேஷன் சொல்லுவாங்க. அது விஜய் அரசியல் அறிவுன்றது. ஆமா, இந்த அடிப்படை விஜயில உள்ள மாவட்ட செயலர் இருக்குங்கிறீங்க. இப்போ அப்படி சொல்றீங்க. ஆமா, அதுதான் அரசியல். நீங்க நினைக்கிற அரசியல் வேற. அரசியல மேலோட்டமா போயிட்டு ஓட்ட கேட்டு வர அது கிடையாது. இந்த ஊராட்சியில, இந்த கிளையில, இந்த கிராமத்துல நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த ஓட்டு இத்தனை ஓட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு வரும், இவ்வளவு வராது, நடுநிலையா எத்தனை பேர் இருக்காங்க, அதிமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க, திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க, மற்ற கட்சியில் எத்தனை பேர், மாவட்டத்தில் அத்தனை பேர் அப்டேட் பண்ணுவாங்க. நீ உட்காந்து சரியான மாவட்டத்தில் இருந்தா இது அத்தனையும் சொல்லுவாங்க. சரி சரி. இந்த ஒன்றியம் அப்டேட் எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் மாவட்ட செயலர். நீங்க மாவட்ட செயலர்னு சும்மா போஸ்டிங் கிடையாது, அது அப்டேட் அவ்வளவு தெளிவு இருக்கணும். அப்படி இருந்தாதான் கட்சியை வழி நடத்த முடியும். அப்படிப்பட்டவர் தான் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுப்பாங்க. இப்போ வேணா காசுக்கு வாங்கிட்டு கொடுக்கலாம். எம்ஜிஆர் கலைஞர் இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தும் அப்டேட் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி விஜய் ஜெயிப்பார்னு சொல்லுவீங்க? இவ்வளோ கஷ்டம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்போ பூர்த்தி ஆகாது. 100% ஆகாது. யாருக்கு எதுக்கு ஆகாதுங்கிறீங்க? விஜயோட தனித்துவ கூட்டணி அப்படின்னா அதிமுக கூட சேராம வாய்ப்பே இல்லை. அவர் திரும்பி நடிக்க போயிடுவார். இல்லை, நடிக்க அந்த அந்த ஒரு திங்கிங்ல சொன்னாரா, நான் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னன்னு டிசைட் பண்றேன், நான் நடிக்க வர்றதா நடிக்க வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ முன்னாடி என்ன சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்கிறப்ப 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கேன், இனிமேல் நடிக்க போக மாட்டேன், உங்களை நம்பி தான் வந்திருக்குன்னு சொன்னாரா? சரி. அதுக்கப்புறம் இப்போ கடந்த வாரங்களில் இந்த தேர்தல் பொறுத்து தான் நடிக்க வரதா வர வேண்டாமான்னு முடிவு எடுக்கப்படும் சொன்னாரா? முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு கேட்டாரு. பங்குன்னு யார்கிட்ட கேட்டாரு? அதை கூட்டணி கட்சிகிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் எடுபடாதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் அமைதியாயிட்டாங்க. சரி. ஆனா என்ன சொன்னாரு, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் இனிமேல் நடிக்க போறதில்ல, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் பேசினாரு. சரி. இப்போ என்ன சொன்ன, கடந்த வாரம் என்ன சொன்னாரு, எனக்கு நான் நடிக்க போறதா போகலையான்னு அந்த தேர்தல் தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாரா? தேர்தல் முடிஞ்சோடனே நான் நடிக்க போறேன்னு கிளம்பிடுவாரு. இதான் நடக்கும். சரிங்களா? இதான் கலந்தாலும். சரி சரி. அது எப்போ அரசியல் ஞானம் இருந்தால் மட்டுமே தான் அரசியல்ல பயணிக்க முடியும். அரசியல் அறிவுன்னு சொல்றாங்கல்ல, அது அடிப்படையில வேணும். இப்போ கேமராமேன் சொல்றாருன்ட்டு நான் கேட்டுட்டு, அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு, எடிட்டர் சொல்றாருன்னு நான் கேட்டுட்டு அது பயணிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அது அறிவு கிடையாது. ஆனா இவருக்கு கரெக்டான ஒரு புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப விஜய்க்கு நீங்க அதிமுக பக்கம் வர்றதுக்கான ஒரு நேரம், தருணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்திக்கலன்னா அவருக்கு வாய்ப்புகள் குறைவு. அமித்ஷாவுமே கூட அப்படிதான ஒரு செய்தியா மக்களிடத்துல சொல்லியிருக்கிறாரு, தாவேக்கா வரும்ன்றதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத பட்சத்துல இது ஒண்ணுமே இல்லாம போயிடும் போல. அவ்வளவுதான். சரி. இப்ப என்ன கமலஹாசன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அதேதான் அடுத்தது. இப்போ திமுக இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இவங்க இவ்வளோ பணபலம், நான் சொன்ன மாதிரி அதிகார பலம், பணபலம், அவங்களுடைய எல்லா பலத்திலையும் அப்படி கர்ஜித்து இருக்கிறாங்க. இவங்களையும் தாண்டி அடுத்த தேர்தலில் மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? மீண்டும் திமுகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் வரும். அது ஸ்டாலினுக்கு தெரியும். ஐஎஸ்சி ரிப்போர்ட் போயிடுச்சு. சரி. இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்க. மதுரை பொதுக்குழு மீட்டிங் நடந்துச்சுல்ல, சரி, அப்போ சொன்னார்ல, என்ன சொன்னாரு? அதான் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்னா, சர்வே ரிப்போர்ட்லாம் வரும், அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும், நம்ம எந்த விதத்திலையும் தளர்ந்து போய்விடக்கூடாது, டஃப்பாக இருக்கும். இல்லை அவர் அப்படி சொல்லலை. சர்வே ரிப்போர்ட்டு சர்வே பண்றாங்கல்ல, செய்தி எல்லாம் சர்வே பண்றாங்கல்ல, அதிமுக இத்தனை சீட்டு, திமுகவுக்கு இத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு பண்றாங்கல்ல, அந்த கருத்து கணிப்புலாம் வரும், அதிமுக சாதகமா சொல்லுவாங்க, அந்த சாதகத்தை பயன்படுத்தி நீங்க தளர்ந்து போயக்கூடாது, நம்ம வீர் கொண்டு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணணும், நம்ம வெற்றிக்கான வேலைகள் நம்ம அதுக்கான முழுமையான ஈடுபட வேண்டும், உறுப்பினர் சேர்க்கை அதிகமாக கொண்டு வர வேண்டும், உறுப்பினரோட 18 வயதுக்கு உட்பட்ட உறுப்பினர் இறந்து விட்டால் 18 பையன் 18 வயசு இருக்கணும், அப்பா ஒரு வேளை இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன். ஏன்னா ஓட்டை கவர் பண்றாரு. ஏன் இதை ஏன் பண்ணணும்?
இப்போ எப்போதுமே ஐஎஸ்ஐ ரிப்போர்ட் போயிருக்கும் உங்களுக்கு. அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது, கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தீவிரப்படுத்தணுன்ற மாதிரி எப்போதும் ஆளுங்கட்சிக்கு அவங்களுடைய போயிருக்கும். அந்த தகவல் படி அவர் தகவல் போயிடுச்சு. அதனால தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. அதே நேரத்தில் கூட்டணி கணிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த கூட்டணி கணிப்பு அதை சரியாக பயன்படுத்தணும். கூட்டணி கணிப்பு இருக்கு இல்லையா, அரசியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு ஒரு வாய் வார்த்தை கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென் மாவட்டத்தை பொறுத்தவரை சாதியல் பேஸ் பண்ணி தான் பெரும்பாலும் ஓட்டுகள் அமையும். சரிங்களா? அதுமாரி கொங்குல நீங்கள் வட தமிழகத்தை பொறுத்தவரை பெருசாக ஒன்றும் இருக்காது. சென்னையோ வட தமிழகமோ அங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அளவில் சாதி அளவில் ஒன்றும் தீவிரமாக இருக்காது. அதே நேரத்தில் மதுரைக்கு அந்தாண்ட போயிட்டீங்கன்னா சாதிகள் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபடுவாங்க. சாதி ஓட்டுகள் உணர்வுகள் இருக்கும். சரிங்களா? அந்த நேரத்தில் கொங்குல இருக்கும். கொங்குல வந்து வெளில காமிக்கவே மாட்டாங்க. தென் தமிழ் மதுரைக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சாதி உணர்வு வெளிப்படையாக காமிப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கூட்டணி அமைக்குவாங்க. நீங்கள் எந்த ரெண்டு கட்சியுமே எடுத்துங்க, சாதியை பேஸ் பண்ணி தான் ஓட்டே கொடுப்பாங்க. அது உண்மை. இப்போ ஒரு இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நுங்கம்பாக்கமா, சாரி 1000 விளக்கு எந்த சாதி அதிகம், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையா மத்திய தொகுதி, அங்கே யார் இருக்கா, எவ்வளோ சாதி இருக்குது, என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு தொகுதிக்கு எந்த சாதி அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் சீட்டே கிடைக்கும் ரெண்டு கட்சிலையுமே. சரி. அப்படி இருக்கிறப்போ எடப்பாடியை பொறுத்த தெளிவாயிட்டாரு, பிஜேபியை பொறுத்த கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கு இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் வந்து தேவர். சரிங்களா? அங்கே வந்து கிருஷ்ணசாமி ஐயா டாக்டர், அவரும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குலம், தேவேந்திர குலம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா ஜான் பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவங்களும் அவங்க தான். அப்போ அவங்களுடைய ஓட்டு தான் அங்கே அதிகம். தேவரும் தேவேந்திர குலம் தான் அங்கே அதிகமே தென் தமிழகத்தில். சரிங்களா? அவங்க ரெண்டு பெருந்தலைகள் அங்கே இருக்கிறப்போ பெரும்பாலான ஓட்டு அவங்க வாங்குவாங்க. திமுகவுக்கு குறையும். திமுக என்னதான் வேட்பாளரை கொடுத்தாலும் யார் தலைவர் நம்மளால யார் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அடிப்படையிலே கொங்கு பகுதியில் எடப்பாடி வந்துடுறாரு. நீங்க தேவேந்திரன் சொல்லும்போது நீங்க அந்த இடத்துல இருக்க தேவேந்திர யாதவ் அவரை பேச வரீங்களா? தேவேந்திர குலம் குலத்தை மட்டும் தான் இந்த இடத்துல தேவேந்திர சாதி இது. ஓகே. அப்போ அவங்க வந்துடுறாங்கல்ல, அவங்க ஓட்டு கணிசமாக வாங்கிடுவாங்கல்ல. அந்த மாதிரி திமுகவில் கிடையாது. அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு யாரு திருமாவளவனை தவிர யாரை சொல்ல முடியும்? சரி சரி. திருமாவளவன் குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவனுக்கு வந்து வட தமிழகத்துல தான் ஓட்டு அதிகம். சரி. நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா வட தமிழகம் சொன்னீங்கன்னா கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், குறிப்பாக இந்த பக்கம் வச்சுங்களா, இந்த பகுதியெலாம் அதிதீவிரமாக இருப்பாங்க ஆதிதிராவிடர் ஓட்டு. அதே பார்த்தீங்கன்னா அதே ஆதிதிராவிடர் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மூர்த்தியார்ண்ணா, சரி சரி, அவருக்கு இவரை விட அதிகமாக இருக்கும் ஓட்டு, கணிசமாக அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் இருக்காரு. அது சரி. ஆமாம். அப்படி இருக்கிறப்போ ஒரு அந்தந்த பகுதியில் அந்தந்த தலைவரை பேஸ் பண்ணி அவர் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக செல்ல. அதே போல் திமுக இல்லை இல்லைன்றீங்க. இது ஒரு மைனஸ் உங்களுக்கு. ஆமாம், கூட்டணி கணிப்புன்றது வேற. அந்த கூட்டணி சரியாக என்னதான் நம்மளோட மக்கள் ஓட்டு அதிகமாக இருந்தாலும் கூட, என்னதான் நம்ம வந்து என்னதான் செஞ்சாலும் கூட, அந்த கூட்டணின்றது இருக்கு இல்லையா, அதை சரியாக கட்டமைச்சா மட்டுமே தான் நம்மளோட வெற்றிக்கான வித்துடுறாங்கன்னு அர்த்தம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.